நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. எங்கள் விஜய் அண்ணா கிட்ட வச்சுக்காதீங்கடா, எங்கள் தளபதி கிட்ட வச்சுக்காதீங்கடா. உங்களுக்கு ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆகும், பெரிய பெரிய இஷ்யூவாக வந்து பின்னாடி முடியும். சட்டம்லாம் உங்களை ஒன்றும் பண்ணாதானே தமிழ்நாட்டு மக்கள் உங்களை வச்சு செய்வாங்க அப்படின்னு வந்து நம்ம நிறைய சொல்லியிருந்தோம். அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து தேவையில்லாமல் தளபதி வந்து டச் பண்ணி அவன் அன்வான்டாக பேசி தளபதி அசிகசமாக பேசி பெண்களையும் அசிகசமாக பேசி இப்போ வந்து அவன் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பெரிய தண்டனை அப்படின்றது அவனுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அது என்ன தண்டனை, அவன் என்ன பண்ணியிருக்கான், ஏ டு Z என்னன்றது வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்க. ஸோ இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு அப்படி இருக்கான் இல்லைங்களா, அவன் வந்து நம்ம தளபதி விஜய் வந்து தப்பு தப்பாவும் நிறைய நடிகைகள் கூட வந்து சேர்த்து வச்சு அவங்க அப்படி போனாங்க, விஜய் அப்படி போனான்ட்டு வந்து தப்பாக வந்து பேசிட்டு இருந்தாங்க. இந்த ஆள் இப்படி பேசும்பொழுது கூட வந்து தளபதியோட விர்ச்சுவல் வாரியர்ஸும் ஆவேக தொண்டர்களும் தான் வந்து பதிலடி கொடுத்துருந்தாங்களே தவிர வந்து யாருமே வந்து பெருசாக கண்டுக்கல அவனை. ஆனால் தமிழ்நாட்டு பெண்களை வந்து தளபதி விஜய் கூட வந்து சேர்த்து வச்சு தப்பாக பேசணும். அதாவது விஜய் வந்து எந்த பெண்களுக்கெல்லாம் பிடிக்குமோ அந்த பெண்கள் வந்து பங்களாக்கு போ, படுக்க போ, அப்படி போன்ட்டு வந்து தேவையில்லாம வந்து பேசிட்டு இருந்தா. இது தமிழ்நாட்டு பெண்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் கிடையாது. இப்போ ரீசெண்டா கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உதயநிதி தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு, உதயநிதி வந்து நீங்க என்ன பேசினாலும் நான் பாத்துக்கிறேன், நீ பேசு அப்படின்னு வந்து சொன்னதால தான் நான் பேசிட்டு இருந்தேன். ஆனா இது ஸ்டாலினுக்கு பிடிக்கல அப்படின்னு வந்து ஒரு ஆடியோ ரெக்கார்ட்ல வந்து அந்த ஆள் வந்து பேசிட்டு இருந்தான். அதாவது வந்து இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் வரும், இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டு பெண்கள் மத்தியில் வந்து திமுக வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் வரும் அப்படின்ட்டு வந்து ஸ்டாலின் வந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, இந்த சீனியரா இருக்கவங்களுக்கு தெரியும் பெண்களை தப்பா பேசினா அந்த மாதிரி பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு வந்து அது தெரியாம வந்து இந்த தற்கூரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து தளபதி விஜயம் தமிழ்நாட்டு பெண்களையும் வந்து தப்பா பேசின உடனே தமிழ்நாட்டு பெண்கள் மொத்தமாவே வந்து இப்போ திமுக எதிராக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களாம் அடுத்த டைம் ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இருக்காது, நீங்க ஆட்சியில் இருக்கும்போது இந்த லட்சணத்துல தான் எங்களை பேசுறீங்களா அப்படின்ட்டு வந்து இதனாலேயே வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து நீ மூடிட்டு கொஞ்ச நாள் சும்மாவே இரு, நீ எதுவுமே பேச வேணாம், நீ எதுவுமே வந்து பெண்களை பத்தி பேச வேணாம், எந்த கூட்டத்திலையும் பேச வேணாம், நீ பொத்திக்கிட்டு வீட்டில் இரு அப்படின்ட்டு வந்து ஸ்டாலின் தரப்புல இருந்து வந்து தகவல் வந்ததால வந்து இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து வீட்டில் வந்து பொத்திக்கிட்டு இருக்கானாமா. பொது இடத்துக்கு போன வந்து தளபதி ரசிகர்களுக்கு வந்து எவன் வந்து அட்டாக் பண்ணணும்னு தெரியாத ஒரு பயத்துல அந்த ஆள் இருந்துட்டு இருக்கானாமா.